இல்லை, எப்பவுமே சன் பிக்சர் தான் விஜய் அவர்களுடைய படம் வந்து வெளியிடுவாங்க. இந்த தடவை வந்து அது இல்லை இல்லையா? அதனால திமுக வந்து விஜய் அவர்கள் கிட்ட வந்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. அது அவனால என்ன வேணாலும் பேசுவான், பேசுகிறவன் பேசிட்டு போகிறான். அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. சத்தியம் பண்ணுங்க. இது என்ன சத்தியம்? பொய்யே சொல்லக்கூடாது. இப்போ நான் சொன்னது எந்த விதமான பொய் இல்லை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன். ஐயோ ராமா, எவ்வளோ அழகான ஒரு படத்தை ஐயா அவர்கள், பராசக்தி ஓடுதோ இல்லையா, ஐயா போட்ட படம் இப்போ ஓடும் கண்டிப்பாக. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க யார்? இந்த புழாக்கள் திமுக. சிவகார்த்திகேயனை ஒரு டூலாக பயன்படுத்தி, சிவகார்த்திகேயனை விட்டு சிவகார்த்திகேயன் படம் கூட இவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க. விஜயை மதிக்கலை, விஜயை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்கான நோக்கத்தில் தான் சன் பிக்சர்ஸ் அங்கங்கே ஒரு பாட்டை ரெடி பண்ணி அங்கங்கே 10க்கு 10 ரூமை செட் பண்ணி மனிதன் போய் ஏத்தலாமா? என்ன ஒரு அறிவு! நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில். நாங்கள் சொல்வது, மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? இதே முதலமைச்சர் ஆக இந்த 2500 ஆக நாங்கள் வரவேற்கிறேன், அதே சமயத்தில் ஆக 5000 கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டுச்சா இல்லையா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது பராசக்தி படம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக வந்து திமுக ரிலீஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏமா, இது எப்போ வேணாலும் இவங்க இதே தாம்மா பிரச்சனை. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் வந்தாக்கா ரெண்டையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கம்பாங்க. அவன் ப்ரொடியூசராக அவன் இப்போ பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணால் அவனுக்கு வருமானம் வரும்னு அவன் பார்க்குறான். இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது போல் இருக்குது இந்த படம், 9ஆம் தேதி. ஸோ அதனால் பொங்கலுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணால் அந்த நேரங்களில் வந்து ஓடும். அந்த பொங்கல் விடுமுறை 2 நாள் 3 நாள் வருது இல்லை, அதில் ஓடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, எப்பவுமே சன் பிக்சர் தான் விஜய் அவர்களுடைய படம் வந்து வெளியிடுவாங்க. இந்த தடவை வந்து அது இல்லை இல்லையா? அதனால திமுக வந்து விஜய் அவர்கள் கிட்ட வந்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. அது அவனால என்ன வேணாலும் பேசுவான், பேசுகிறவன் பேசிட்டு போகிறான். அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எந்த படத்துக்காரன் முன்னாடி வந்து எங்கள்கிட்ட கேட்குறானோ அவன் வந்து பராசக்தி பட ப்ரொடியூசர் வந்து எங்கள்கிட்ட அந்த படத்தை முன்னக்கூடி கொடுத்துட்டான். ஸோ அந்த படத்துக்கு நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அந்த படம் வாங்கின பின்னாடி இந்த படத்துக்காரன் எங்களை அப்ரோச் பண்ணான். அது நாங்கள் ஒரு படம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேட்டர் வேணும், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட தேட்டர் இல்லை, அதனால முடியாதுன்னு சொன்னேன். சமீப காலமாகவே வந்து சன் டிவியில் வந்து எப்பவுமே விஜய் படம், அதாவது விஜய் அவர்களுடைய படம் வந்து ஏதாவது பொங்கல், தீபாவளி இந்த மாதிரியான சமயங்களில் வந்து போடுவாங்க. இப்பெல்லாம் விஜய் அவர்களுடைய படம் வந்து சன் டிவியில் பார்க்கவே முடியலன்னு ஒரு பக்கம் வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. கொந்தளிச்சான்னா அவனை போக சொல்லு, வேற ஏதாவது சேனல்ல போடுவாங்கல்ல. பார்த்து திமுக பயப்படுதுன்னு, திமுக பயப்படுன்னு ஏண்டா என்னமோ சொன்ன மாதிரி எங்கேயோ பனைமரத்தில் தேள் கொட்டினா எனக்கு பதவலை கட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் பழமொழி. பனைமரம் இருக்குல்ல, அதில் ஒரு தேள் கொட்டினா எனக்கு இங்கே பதவலை கட்டிடுமா. இது மாதிரி ஒரு கதை. இது இதெல்லாம் தவறுமா. நாங்கள் வந்து அவங்க சன் பிக்சர்ஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு துட்டு தான் முக்கியம். அவங்களுக்கு யார் படத்தை போட்டா என்ன, எந்த படத்தை போட்டா என்ன அவங்களுக்கு. ரெண்டாவது அவங்க தயார் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது கோ ப்ரொடியூசராக இருப்பாங்க. சன் பிக்சர்ஸை பொறுத்த மட்டும் சன் டிவி சன் பிக்சர்ஸ்னு வேற வச்சு நடத்துகிறாங்க. மேக்சிமம் இந்த படங்களில் அவங்களே ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்துடுவாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்க பார்ட்னர்ஷிப்பு இல்லை. ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணல. இது இந்த படத்தை இது யார், இவங்க தானே பண்ணுறாங்க. நம்ம உதயநிதியுடைய ரெட் ஜாயிண்ட் வந்து உதயநிதி பையன் நடத்துகிறாரு, அவர் இதில் இருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. ஸோ இவங்க டைஅப்பில் கிட்டத்தட்ட 650-700 தேட்டர் இருக்குது. அதனால் இப்போ ரெண்டாவது பராசக்தி படம் வந்துச்சுனாலும் 2 விஷயம்டா கண்ணு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விஜய் படங்கள் தியேட்டரில் நிர்ணயிக்கப்பட்ட காசுக்கு போய் படம் பார்த்தாக்க உலக்கு கூட மிஞ்சாது.
உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாதுங்கிற மாதிரி படம் எடுத்தவனுக்கு எதுவுமே கிடைக்காது. விஜய் அவர்களுடைய படம் பார்த்தா ப்ரொடியூசருக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படும் சொல்றீங்க. ஏற்படும். அதுக்கு தான் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு வாரம் போடுறான்னு வச்சுக்கோ, ஒரு வாரத்துக்கு டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு வெளியில் புக்கிங் போயிடும். அந்த புக்கிங் போகிறதுமே ரேட்டு ஜாஸ்தியான ரேட்டுக்கு தான் புக்கிங் போகுது. இப்போ டிக்கெட் வந்து விலை வந்து தேட்டரில் நிர்ணயிக்கப்பட்டது வந்து 100 ரூபா 150 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 600 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கெல்லாம் விஜய் படம் விற்றுருக்கு. சரிங்களா? ஹையஸ்ட் ரேட்டு 1000 ரூபாயெல்லாம் போயிருக்கு. அப்போ அந்த மாதிரி படங்களை டிக்கெட்டு விற்கும்போது அப்போ உங்களுக்கு மொத்தமே 200 150 ரூபாய் எங்கே இருக்குது, 1000 ரூபாய் எங்கே இருக்குது? அப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு ஷோ நடக்குது, ஒரு 100 தேட்டரில் அந்த மாதிரி எல்லா தேட்டர்லையும் அப்படி போகாது, ஒரு 100 தேட்டரில் அந்த மாதிரி போகும். அப்போ 100 தேட்டரில் போகும்போது அந்த 100 தேட்டர்லேயும் ஒரு ஷோக்கு 150க்கு 1000 ரூபாய் 850 ரூபாய் அதிகமாக கிடைக்குதுன்னா ஒரு டிக்கெட்டுக்கு அப்போ இதே ரெட் ஜெயண்ட் இதே சன் பிக்சர் தான் விஜய் அவர்களுடைய படத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க நிறைய தடவை. எல்லாமே உங்களுக்கு நஷ்டம் வரலையா? அப்போ எங்களுக்கு நஷ்டம் இல்லடா. இப்போ வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரொடியூசர் ஒருத்தர் இருப்பார். அந்த ப்ரொடியூசர் வந்து இவங்கள்ட்ட பேசி இவங்கள்ட்ட அந்த படத்தை நான் கொடுக்குறேன்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பர்சன்டேஜ் பேசிப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்போ வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இத்தனை % கொடுத்துருங்க, நீங்கள் மேத்தை எடுத்துக்கோங்கம்பாங்க. நல்ல இப்போ விஜய் படம்லாம் முன்னாடியெல்லாம் வந்து 30% 40% வரலையும் ரெட் ஜாயின் மூவிஸ் எடுத்துப்பாங்க. அவங்க தானே தேட்டரு அட்வான்ஸு கொடுக்குற ஓட்டுறது வைக்கிறதெல்லாம் அவங்கனால 40% எடுத்துக்குவாங்க. மீதம் 60% வந்து ப்ரொடியூசருக்கு கொடுத்துருவாங்க. இதில் ஒரு பெரிய இது என்னன்னா, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை காட்டிலும் ரெட் ஜாயின் மூவிஸில் படத்தை கொடுத்தோம்னா அது உண்மையான காசு வசூலாகிடும். உண்மையான காசு என்ன வசூலாகுதோ அது கரெக்டான ஷேர் வந்து ப்ரொடியூசருக்கு போய் சேரும். மற்ற ப்ரொடியூசருடைய நலனுக்காகவே நீங்க இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னு மக்கள் கிட்ட சொல்ல வரீங்க. நம்ம அவங்க அந்த ரெட் ஜாயின் மூவிஸுக்கும் லாபம் தானே. நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு படம் வந்து 40% இவங்க படம் எடுத்தது யாரோ எடுக்கிறாங்க, இவங்க தேட்டருக்கு மட்டும் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. இவங்களும் பெரும் பணம் செலவு பண்ணி தாண்டா வச்சிருக்கணும், சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு தேட்டர்ல ஒரு படத்தை நம்ம ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த தேட்டர் ஓனருக்கு இவங்க பணம் கொடுக்கணும். தேட்டர் ஓனருக்கு பணம் கொடுத்தாதான் அவங்க பண்ணுவாங்க. இந்த 40%ல தேட்டருக்காரவங்களுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் பேசி கொடுத்துருவாங்க. அதை அட்வான்ஸாகவும் பணத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ 40%ல அவங்க ஒரு தேட்டருக்கு ஒரு 10% அல்ல ஒரு 15% கொடுக்குறாங்கன்னா அட்வான்ஸாக ஒரு கோடியோ 50 லட்சமோ அந்த தேட்டருக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த படம் ஓடுதில்ல, இதில் இதில் கலெக்ஷன் வருது பாருங்க, அதில் அவங்க அந்த பணத்தை கழிச்சு. நீங்களே பல முறை விஜய் அவர்கள் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர்னு சொல்றீங்க. அந்த உச்சபட்ச நடிகரை தாண்டி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் தான் வந்து லாபத்தை தரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லா காலங்கள்லயும் எல்லாரும் பெருசா இருக்க முடியாது. ரஜினி படத்துல வந்து பாபா படம் என்னாச்சு? ரஜினி இப்ப விஜய் படத்துல எத்தனை படம் ஃபெயிலியரு? நேத்திக்கு ஒருத்தர் டிவியில பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. 13 பேர் இவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ் தற்கொலை பண்ணியிருக்கான். 13 பேர். அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமா வெளிவரலையே. நேற்று டிவியில இதுலயே இந்த டிவியில பேட்டி கொடுத்தா, இந்த நியூஸ் சேனல் தான் இருக்க, இந்த சொன்ன பாலிமார் சேனல்ல ஒரு அவர் வந்து ப்ரொடியூசரு, அவருக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த இழந்த வீட்டுக்கு கூட இவர் போய் அந்த கேதம் கூட விசாரிக்க போகல. அந்த ப்ரொடியூசர்கிட்ட இவர் பணம் வாங்கியிருக்காரு, சம்பளம் கொடுத்துருக்கான், இவ்வளவு இதெல்லாம் பண்ணியும் கூட இத்தனை இறந்த இந்த ப்ரொடியூசர் வீட்டில் போய் கூட ஒரு கேதம் விசாரிக்க கூட. வேறு ஒரு காரணத்துக்கு இறந்ததை கூட வந்து விஜய் அவர்களால தான் இறந்தாங்க அப்படின்னு ஒரு கடன் பட்டு போறாங்க. படம் சக்சஸ்ஃபுல்லாக ஓடலைங்கிறது தான். இப்போ 13 ப்ரொடியூசர்ஸ் எடுத்த படம் சக்சஸ்ஃபுல்லாக வேற ஒன்றும் வேண்டாண்டா. நாராயண் நம்ம ராஜ நாராயணனா இல்லை, காரைக்குடிக்காரருடா, நாட்டுக்கோட்டை செட்டியார். அவர் முழு பேர் எனக்கு தெரியல, பட் நாராயணன் வரும். எக்ஸ் டிஎம்கே எம்எல்ஏ தான் அவர். சரியா? அவர் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் செத்து கொஞ்ச நாளையில் இறந்துட்டார். அவருடைய பையன் சினிமா துறையில் தான் இருக்கார். அவர் வந்து இவரை வச்சு ஒரு படம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 6 மாதத்துக்கு முன்னாடியோ ரிலீஸ் ஆச்சு. அவர் கட்சியெல்லாம் ஆரம்பித்த பின்னாடி தான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ரிலீஸ் ஆனதில் கம்ப்ளீட்டாக படம் ஃபெயிலியர், ஃப்ளாப் ஆகி பூரா லாஸ் ஆகிடுச்சு. அந்த லாஸ்னால இப்போ என்னன்னா,
இப்போ அதாவது அந்த கம்பெனினா எல்லாரும் அவ்வளோ பிரியப்பட்டு எல்லாரும் வருவாங்களா நடிக்கிறதுக்கு. இந்த லாஸ் ஆகி இப்போ வந்து தினத்தோடைய வாழ்க்கையை வந்து நவுத்துறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் நடக்குது. இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் இப்போ அவர் தலைவருக்கு போட்டி போடுறாரு. அதாவது மொத்தம் 4 பேர் போட்டியில் இருக்காங்க. அதில் இவர் ஒருத்தர் போட்டியில் இருக்கார். ஒருத்தர் வந்து இதில் நம்ம இவர் இருக்கார்ல நம்ம டாக்டர் ஐயா, அவர் கட்சியில் முன்னாடி தலைவராக இருந்தார்ல, இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். அங்கே சட்டமன்றத்தில் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக அந்த கட்சிக்கு, பாட்டாளி மக்களுக்கு. அவருடைய பையன்தான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸினுடைய பொறுப்பாளர். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுடைய பொறுப்பாளர் அவரு நிற்கிறார். அவருடைய பையன் எம்எல்ஏ பையனும் ப்ரொடியூசர் கவுன்சில் நிற்கிறாரு. அவருக்கு சப்போர்ட் வந்து நம்ம ரோஜாவுடைய மாப்பிள்ளை இருக்காரு, அவர் தான் பெப்சிக்கு தலைவராக இருக்கார். அவர் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காருமா, தானு சப்போர்ட் பண்ணுறாரு. அதில் செக்ரட்டரிக்கு யார் நிற்கிறான்னா இவருடைய ஒய்ஃபு நிற்கிது. யாருடைய ஒய்ஃபு? நம்ம பாய் ஒரு நடிகர் இருக்கார்ல, நாசருடைய ஒய்ஃபு. அது வந்து இப்போ இதுக்கு நிற்கிது. அதில் துணைத் தலைவருக்கு வந்து என்னோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணும் இப்போ இவங்கெல்லாம் நிற்கிறதுக்கும் இதுக்கும் என்ன இல்லை, எதுக்கு சம்மந்தம்னு சொல்கிறேன்னா, அவ்வளோ இப்போ கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே எடுத்த ஒரு கம்பெனி, லாபத்திலேயே இயங்கிக்கிட்டு இருந்த கம்பெனி, விஜயை வச்சு படம் எடுத்ததுனால ரோட்டுக்கு வந்துட்டான் அந்த தம்பி. இது நான் சொல்கிறது உண்மைங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுக்கலாம், அவங்களுக்கும் அது தெரியும். ஸோ அப்படி அவர் இறந்தது கூட இந்த தம்பியும் போகலை. சரியா? அதுக்காக சொல்கிறேன் நான். அதாவது மனித நேயங்கிறது ரொம்ப முக்கியம்டா. யாராக இருந்தாலுமே ஒரு நாள் பார்த்தாலும் பழகினாலும் பேசினாலும் லோக்கலில் தான் இருக்கோம். அவர் தவறிட்டார்னா அட்லீஸ்ட்டு போய் துக்கம் பார்த்துட்டு வரலாம், இல்லை ஃபோன்லையாவது கூப்பிட்டு விசாரிக்கலாம். இதையாவது பண்ணணும். இல்லை, அது கூட ஒரு கர்டசி கூட இல்லை அவர்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர். தனக்கு தேவையான பணம் என்னவோ வந்துருச்சா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அது மாதிரி 15 பேர் வந்து அன்னைக்கு வருஷப்படி அந்த இன்ன படத்தை எடுத்த ப்ரொடியூசர், இன்ன படத்தை நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம்டா. இந்த படங்களை எடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்க அப்படின்னே வருது. புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு விஜயினுடைய படம். இந்த படம் வந்து ஓடட்டும் ஓடாமல் போட்டோம், அவருக்கு இதை பற்றி ஒன்றும் நஷ்டம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கு என்ன பேசுனாங்களோ அந்த பணம் அவர் கைக்கு போய் சேர்ந்துருக்கும். அதனால இது ஓடுனாலும் சரி ஓடலைனாலும் அவருக்கு கவலை இல்லை. இந்த கவலை யாருக்கு தொத்திக்கிட்டு இருக்கும்னா அவருடைய ரசிகர்களுக்கு தொத்திக்கிட்டு இருக்கோம். ஐயோ நம்ம தலைவர் படம் ஓடலையேன்னு. சரியா? இப்போ சிவாஜி கணேசன் முத நடித்த படம் வந்து பராசக்தி. அந்த படம் டாப் 2 போச்சு. சரியா? அதே கதையில் எழுதியிருக்கான். இவன் வந்து சாதாரண, இவனும் கிட்டத்தட்ட நிறைய படங்கள்லையும் நடிச்சிட்டார்ல. சிவகார்த்தியன் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. ரொம்ப மக்களாக ஒன்றுன தம்பி. அது ரொம்ப எல்லாத்துக்கூடையும் சகஜமாக பேசி, ஏன்னா அவர் வந்து விஜய் டிவியில் ஆங்கராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதனால் அவர் எல்லாரு கூடயும் நல்ல பழக்கம் வச்சிட்ருக்காரு. கீழே இறங்கி வர்றாரு. அதனால அவர் படம் ரிலீஸ் ஆகி இப்போ போனால் தான் நமக்கு அதுவும் தெரியும். பட் இப்போ வந்து டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் நான் சொல்கிறது நேற்றுக்கு பேப்பரில் பார்த்தேன், 4 கோடி பேர் இப்போ ரிலீஸ் பண்ணி 1 மணி நேரத்தில் 4 கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னு. இவரதும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதை வச்சு தான் நான் சொன்னேனே தவிர அந்த படம் ஓடுனா என்ன, இந்த படம் ஓடுனா எனக்கு என்ன ஆக போகுது, இல்லை மக்களுக்கு என்ன ஆக போகுது, ஒன்றும் கிடையாது. ஆனால் படத்துக்கு டிக்கெட்டு வந்து விலை மாத்திரம் தேட்டரில் கவர்மெண்ட் நிர்ணயிக்கப்பட்ட ரேட்டை வாங்க மாட்டான். அந்த ரேட்டுக்கு மேலே அதிக ரேட்டு கொடுத்து தான் அந்த படம் வாங்குவான், அந்த டிக்கெட் வாங்குவானுங்க. அப்போ இதுவே வந்து இல்லீகல். இப்படி நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே சார்? ஆக்ஷன் எடுக்கிறதுனா இதனால யார் பாதிக்கப்படுவா? ப்ரொடியூசர் தானே பாதிக்கப்படுவான். இவன் தான் காசை வாங்கின பின்னாடி தானே படத்தை ரிலீஸ் பண்ண விடுவான். 10 ரூபா பாக்கி இருந்தால் கூட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டான். இவன் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகும். புரியுதுங்களா? அதனால இப்போ ப்ரொடியூசர் தான் கஷ்டப்படுவாங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒத்துக்கிறது சில விஷயம். இதை பற்றி உங்களோட கருத்து? சத்தியம் பண்ணுங்க. இது என்ன சத்தியம்? பொய்யே சொல்லக்கூடாது. இப்போ நான் சொன்னது எந்த விதமான பொய் இல்லை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன். ஐயோ ராமா, முதல்லங்க சினிமா கதைனா எவ்வளோ ஈடுபாடு பார்த்தீங்களா? சினிமா கதை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்களா?
ப்ரொடியூசர் ஆரம்பித்து ப்ரொடியூசர் கவுன்சிலர் எலெக்ஷன் போய் அந்த எலெக்ஷன் நிற்கிற கேண்டிடேட் பேரை சொல்லி அப்படியே சர்ன்னு திரும்பி வந்து சிவகார்த்திகேயன் எப்படிப்பட்டவர், விஜய் எப்படிப்பட்டவர், எவ்வளோ அழகான ஒரு படத்தை ஐயா அவர்கள், பராசக்தி ஓடுதோ இல்லையா, ஐயா போட்ட படம் இப்போ ஓடும் கண்டிப்பாக. கேட்ட கேள்வி என்ன, விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அதிக ரசிகர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அதுவும் ஒரு விஜய் என்கிற நபர் நல்ல ஒரு நடிக்கக்கூடியவர், சினிமாவில் அரசியலே அதான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கடைசி படம்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபேன்டம் இருக்கும், ஒரு ஃபேன்ஸில் வந்து வெகுண்டெழுந்து நிற்பாங்க. மலேசியாவில் அவர் செய்த ஆடியோ லான்ச்சில் எத்தனாயிரம் பேர் அங்கே வந்தாங்க, அது கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் அவருடைய கடைசி படமான ஜனநாயகனுக்கு இருக்குது. இப்போ பராசக்திக்கு வரும். சிவகார்த்திகேயன் சகோதரர் மேலே எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. அந்த படத்தை தயாரிக்கிறவர்கள் யார், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க யார்? இந்த புழாக்கள் திமுக காரர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா சிவகார்த்திகேயனை வளர்த்து விடணும். அண்ணன் சொன்னது போல், ஐயா சொன்னது போல், விஜய் டிவியில் ஆங்கராக சாதாரணமாக வந்தவருக்கு வாழ்வு கொடுத்தது அர்த்தம். அது சிவகார்த்திகேயனை ஒரு டூலாக பயன்படுத்தி, சிவகார்த்திகேயனை விட்ட சிவகார்த்திகேயன் படம் கூட இவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க. விஜயை மதிக்கலை, விஜயை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்கான நோக்கத்தில் தான் சன் பிக்சர்ஸ் அங்கங்கே ஒரு பாட்டை ரெடி பண்ணி அங்கங்கே 10க்கு 10 ரூமை செட் பண்ணி ஒரு 100 சிஸ்டமில் பார்க்க வைக்கிற மாதிரி சீனை கிரியேட் பண்ணி, இன்றைக்கி காலில் பார்த்தா கூட ஜனநாயகன் ஒரு 4 கோடி பேரும் இந்த பராசக்தியை 4.2 கோடி பேரும் பார்க்கிறதாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறான். திமுகவுடைய வேலையா தானங்க. ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுறதுக்காகவே அப்படி கிடையாது, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது, விஜய்க்குள்ள ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துறது. இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி படம் நடிக்கிறோம், நம்ம கடைசி படம் என்று சொல்லிட்டோம். இன்னைக்கு மலேசியாவில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஒரு பொருட்செலவில் ஒரு ஆடியோ லான்ச் நடத்துறோம். இவ்வளவு மாசம் இருக்கிற நம்மளே இவங்க நம்மளை லூசாக்க முயற்சி பண்றாங்க அப்படின்றது தான் ஒரு இண்டிகேஷன் தராங்க. நீ இன்னும் பெரிய நடிகர், ஒன்று ஒன்றுமில்ல மாக்கிறோம் பாரு. திமுகவுடைய ஒரு அஜெண்டாவில் இது ஒரு முக்கியமான அஜெண்டா. மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு திமுகவுடைய கவனங்கள் இனி இல்லை. சினிமாவில் யாரை எதிர்க்கணும், வரக்கூடிய விஜய் நீ தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி விஜய்ட்டு இருக்கக்கூடிய பிழைகளையும் அவர்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸையும் சொல்லி நீ அரசியல் செய்தா உன் மேலே மதிப்பு மரியாதையும் தமிழ்நாடு மக்கள் ஏற்படும். யாரு? ஆனால் நீ செய்கிற வேலை என்ன? தொடர்ந்து சிவகார்த்திகேயன் ஒரு புது நடிகரை வைத்து ஒரு 30 ஆண்டு சினிமாவில் இருக்காருங்க, நமக்கு அவர் மேலே 1000 கருத்து முரண்பாடு இருக்கலாம். இவரை வச்சு அவரை கம்பேர் பண்ணி எலிக்கும் புலிக்கும் கம்பேரிசன் பண்ணுற மாதிரி பண்ணி, இதெல்லாம் இதோட நேரட்டிவ் என்னன்னா விஜய் நீ ஒன்றுமே இல்லை அப்படின்ற இம்ப்ரெஷனை திமுக கொண்டு வர முயற்சிக்குது. பாவம், அதுலேயும் அவங்க படுதோலி அடைவாங்க. ஒரு படத்தை படமாக பார்க்கணும், என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும். இவங்களை பொறுத்தவரை எங்கே எல்லாத்துலேயும் அரசியலுங்க, சினிமாக்குள்ளேயும் வந்துட்டுச்சு. இப்போ கோயிலில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு காலையில், கேள்விப்பட்டீங்களா? நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் தீர்ப்பு வந்திருக்கு, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. அரசாங்கம் கப்புச்சிப்புன்னு வாய மூடிட்டு இருக்கணும், அரசாங்கம் அந்த கோயிலுக்குள்ளே வராத, அரசாங்கங்கள் அந்த விஷயத்தை தலையிடாத. ஏன் இல்லை சொல்கிறாங்க? ஏன்னா பிரச்சனைக்குரியவனே இவங்க தான். பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நீதிமன்றமானது சொல்லுதுன்னா அந்த பிரச்சனையை உருவாக்கிய திமுக தானே சொல்லுது அர்த்தம். இன்னொன்று, இந்த மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக செயல்படலை, நீ ஒருதலை பட்சமாக இருந்திருக்கிற, உன்னாலதான் இவ்வளோ பெரிய நியூசன்ஸ் கிரியேட் ஆயிருக்குது, உன்னாலதான் ஒரு பதட்ட நிலை கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி நீதிமன்றமானது அந்த மாவட்ட நிர்வாகத்தை சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ தீபத்தை ஏற்றலாம் என்று சொல்லிட்டாங்க. மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்க இவங்க? கூச்சமே இல்லாம தீபத்தை ஏத்தலான்னு சொன்னா யாரு ஏத்தலாம்? HRNC தான், அவங்க கோயில் நிர்வாகம் தான் ஏத்தணுமே தவிர தனி மனிதன் போய் ஏத்தலாமா? என்ன ஒரு அறிவு! நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில். நாங்கள் சொல்வது, நீங்க சொல்றீங்க கலட்டுறீங்க, ட்ரௌசரை கலட்டுங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப அந்த கேஸ் போட்டார்ல அந்த தம்பி, அவர் இந்து முன்னணியை சேர்ந்தவர் தானே, அவர் போட்ட கேஸ்ல அவர் போய் அங்க விளக்க ஏத்துறதுக்கு தானே இந்த ஆளு தீர்ப்பு கொடுத்தாரு இந்த நீதிபதி. இல்ல நான் 10 பேரை கூட்டிட்டு போக. நல்ல கேள்வி. அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பை மதிக்காத இவர்களால் இவரை கொண்டு போய் ஒரு வழக்கு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இன்னி வரை நம்பர் கூட ஆகலங்க. அது அந்த லட்சணத்துல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க, ஒரு கேஸ் போடுறாங்க. ஒரே விஷயம், நீதிமன்றமானது இன்னைக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம். அந்த தீபத்தூணுக்கு என்னென்னலாம் சொன்னாங்க, படிக்கல், இது சர்வே கல், பூச்சுன்னாங்க. இன்னைக்கு அதே தீபத்தூணில் ஏற்றலான்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சு போச்சு. முதல் தோல்வி. ரெண்டாவது, செயலில் அல்லாத அந்த திமுக இன்னைக்கு ஒரு செயலியை தொடங்கியிருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? ஒரு செயலி. அந்த செயலியில் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லலாமா, நம்ம வந்து டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பலாமா, நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாமா? இவெல்லாம் எங்கேயா போனேன்?
இவளால் செயல்படாமல் கடந்தி, அதுக்கு யார் பதில் சொல்றது? இன்னொன்று, இன்னைக்கு பொங்கல். மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார்? இதே முதலமைச்சர் ஆக இந்த 2500 ஆக நாங்கள் வரவேற்கிறேன், அதே சமயத்தில் ஆக 5000 கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டுச்சா இல்லையா? கேட்ட வாய் ஏன் இன்னைக்கு 5000 தரல? சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு, நான் சொல்கிறேன் பாருங்க. வாக்குறுதி 313 அங்கன்வாடி ஊழியர்களை நாங்கள் பணியை நிமித்தறோம், பணியை நிரந்தரம் பண்ணுறோம்னு சொல்லி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒரு உருட்டு வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு அதையும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் ரோட்டில் போராடினா நீ எங்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறேன். இன்னைக்கு கூவத்திலே இறங்கிட்டாங்க. கூவத்தில் இறங்கி, ஏன்னா கூவத்தில் இறங்கலாம்னு சொல்லுவாங்க, ஏன்னா இவங்க நடத்துறது கூவ ஆட்சி. ஆட்சி எங்க நடக்குது நிற்க முடியும். பதில் வச்சிருக்காங்க இல்லையா? 10 மண்டலம் கொடுக்கும்போது வாயை மூடிட்டு இருந்த ஆட்கள் 2 மண்டலம் கொடுக்கும்போது இறங்கி போராட்டம் பண்ணுவோம். ஒரு விஷயம் தப்புன்னு நாங்கள் ஆரம்பிக்கிறோம், ஏன் 10 மண்டலத்தில் நாங்கள் கண்டுக்கல, சரி அப்படியே இருக்கட்டுமே, இதுக்கு 2த்துக்கு கேட்குறோம். உரிமையை தானேங்க. உரிமையை கேட்டால் ஊதாரித்தனமா பேசுறதா? எதையா ஊதாரித்தனம்? எது ஊதாரித்தனம்? ஒரு பண்றது எவ்வளவு தவறு. உங்களை மாதிரி எதிர்கட்சி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற அந்த வைட்டமின் பா அதுதான் இந்த வேலையை செய்யுது. வைட்டமின் பாக்கு பிள்ளையாசுழி போட்டது இந்த பாவிகள். ஆமா, காசு கொடுத்து ஓட்டு வாங்குற கலாச்சாரத்தை கொண்டு வந்தது இந்த பாவிகள். மக்களை இன்னைக்கு பரதேசியாக நிப்பாட்டி வைத்திருப்பது இந்த பாவிகள். சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. இவ்வளவு வேலையை செய்துட்டு வீட்டு வைட்டமின் பாவம். இன்னைக்கு இன்னைக்கு சரிங்க, போன ஆண்டு பொங்கல் வந்துச்சா இல்லையா? வருஷம் பொங்கல் வருதா இல்லையா? இந்த வருஷம் என்கிட்ட 3000 தரீங்க, ஏன்னா தேர்தல் வருது. வருஷம் தேர்தல் வச்சுருவோமா? வருஷம் எலெக்ஷன் வச்சாதான் இந்த கலெக்ஷன் கூட்டம் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுக்கும். இல்ல, முந்தைய ஆண்டுகள்ல எங்ககிட்ட போதிய பணம் இல்லாததுனால கொடுக்கல, இப்ப கொடுக்குற அளவுக்கு இருக்கிறதுனால நாங்க கொடுக்குறோம். எங்க கொடுக்குற அளவு இருக்கு? எங்க பணம் வந்துச்சு சொல்லுங்க. அதாவதுங்க, ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம் சீர்கேடாக சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கு. இது ரியாலிட்டி. பெண்கள் ஒரு பக்கம் போராடிட்டே இருக்காங்க, மாணவர்கள் ஒரு பக்கம் போராடிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் போராடிட்டே இருக்காங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடிட்டே இருக்காங்க. நாட்டையே போராட்டமாக வச்சுட்டு அப்பா அம்மா வெள்ளை சட்டை போட்டு இது திராவிட மாடல், இது விண்ணை தொடும் மாடல், 2026 நம்ம தான் ஜெயிப்போம், டான்ஸ் ஆடினா ஏற்றுக்கலாமாங்க? இந்த குரல் வித்தையை நம்ம எப்படி பார்க்கறது? எப்படிலாம் டைவர்ட் பண்ணுறான் பாருங்க. நாட்டில் உள்ள பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க வேண்டிய ஆளுங்கட்சி இன்னைக்கு பராசக்தியா இல்லை ஜனநாயகம் கொண்டு போயிட்டு இருக்கான். இந்த நெரேட்டிவ் சரியா? அப்படியே பின்னாடி வாங்க கொஞ்சம். இவனை கேள்வி எழுப்ப தொடங்கினால் இவன் அங்கங்க ஒரு பிரச்சனையை கலறி அந்த பிரச்சனைக்கு ஏதோ தீர்வு கொடுக்குற போற மாதிரி உள்ள போய் ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. இந்த கேலி கூத்தை தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு இவங்ககிட்ட பதில் இருக்கா? உடனே ஒரு பேனா எடுப்பாங்க, இந்த பேனாவால் 10 பைசா பிரச்சனை இல்லை, இந்த பேனா வைக்கத்தான் 80 கோடி கேட்டு ஒரே பிரச்சனை, அப்பாவுக்கு பேனா வைக்கணும். அதாவதுங்க, வம்பு செய்யும் திமுக தமிழ்நாட்டில் தெம்போடு இருக்கே. எங்களை வறுமையில் வைத்தது யார்? இந்த எருமைகள். எங்களை வறுமையில் வைத்த இந்த எருமைகள் இருமாப்போடு சுத்துவது சரியா? குக்க செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். நம்மளுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.